என் ராஜ தத்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. செம்ம மாசா பவுன்சர்ஸோட நம்ம கேபிவை பாலா சூப்பராக என்ட்ரானார். ஸ்டேஜில் நாங்கள் வெல்கம் பண்ணோம். நம்ம வீரா ஃபேஷன்ஸோட 5th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம கேபிவை பாலா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங்கே கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு தான் போயிட்டுருக்கோம். முசிறி போயிட்டுருக்கோம் அண்ட் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் எங்கே அப்படின்னா முசிறியில் வீரா ஃபேஷன்ஸோட 5th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விஐபிஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு இப்போ குணசீலத்தில் வந்து பஸ் ஏறியாச்சு. பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் குணசீலம் வந்து பஸ் ஏறிட்டேன். குணசீலம் டு முசிறி ஒரு 1/2 hour ட்ராவலிங் தான். அண்ட் ரெடி ஆகியாச்சு. 9:30க்கு ஈவெண்ட். நான் இப்போ வந்து 9 o'clock தான் பஸ்ஸே ஏறியிருக்கேன். அண்ட் ஷார்ப்பாக நம்ம வந்து முசிறி வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எப்பயுமே வீஜர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏர்லியாக வந்துடணும். எந்த இடத்துல ஈவெண்ட் நடக்குதோ அங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இந்த ஈவெண்ட்டில் நான் வந்து ஃபீமேல் ஆங்கர் அண்ட் மேல் ஆங்கர் வந்து பாலா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் சீசனில் வந்து அவரோட ஆக்டிங் கொடுத்துருக்காரு. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய பிக் ஃபிலிம்லையும் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகிற ஃபிலிம்லலாம் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. டுடே இந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா கேபிஒய் விக்கி சிவா, கேபிஒய் பாலா அண்ட் டிவிகேல இருக்கக்கூடிய பேச்சாளர் நம்ம ராகுல் காந்தி அண்ணா தான் வரப்போகிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஏன் காலியாக இருக்குது அப்படின்னா எல்லாம் வீரா ஃபேஷன்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. செம க்ரௌடாக இருக்குது. அங்கே வந்து ஷாப் அனிவர்சரி முடிச்சுட்டு தான் இங்கே வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா நாங்களாம் வந்து ரெடி ஆகிட்டோம். அண்ட் அங்கே வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பாலா வந்துட்டு மிமிக்ரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்களே கேளுங்க. ஓகே நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் போதும். நம்ம வீரா ஃபேஷன்ஸோட 5th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கேபிஒய் பாலா எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசான வைபை கொடுத்து அவரை வெல்கம் பண்ணோம். செம்ம க்யூட்டாக செம்ம மாசா என்ட்ரி கொடுத்தாரு. நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை கேபிஒய் பாலாக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆம்புலன்ஸ் வாலா, மறந்துடாதீங்க. எங்களுக்குலாம் செம்ம குஷி ஆகிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா லைட்னிங் மொமெண்ட் தான், குத்துவிளக்கு ஏற்றுற மொமெண்ட்டு தான். கேபிஒய் பாலா ஃபஸ்ட்டு வந்து குத்துவிளக்கு ஏற்றினார். அடுத்து வந்து விக்கி சிவா வந்து குத்துவிளக்கு ஏற்றினாங்க. அதுக்கடுத்து ராகுல் காந்தி அண்ணா, அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் வந்து குத்துவிளக்கு ஏற்றினாங்க. ஒருத்தவங்களாம் குத்துவிளக்கு ஏற்றிட்டு ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோ க்ரௌட். இவ்வளோ கிராண்டாக 5th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க வீரா ஃபேஷன்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ட்ரிச்சி டு நாமக்கல் முசிறி மெயின் ரோட்டில் தான் வீரா ஃபேஷன் சிட்டுவேட் ஆகிருக்கு. புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு. அண்ட் ராகுல் காந்தி அண்ணா வந்துட்டு குத்துவிளக்கு ஏற்றுறாரு. செம்ம ஸ்பீச் இருக்கும், நீங்கள் கேட்க தானே போகிறீங்க. செம்மையாக ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நீங்களே பாருங்கள் நம்ம கேபிஒய் பாலா என்ன பேசுகிறாருன்னு. கடை ஆரம்பிச்சு பசங்க கடை ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பண்ண சமையல் சூப்பராக ஆரம்பிச்சு 5வது மாதம் அந்த கடையில் ஒரு வேற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கும், எல்லா கடை இருக்கும். ஸோ அப்படி இருக்க டைமில் ஒரு பிஸ்னஸ் கடை டெலிகேட்ஸ்னா 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷமா ஒரு பிஸ்னஸ்
appreciate you. ரொம்ப ரொம்ப நன்றி. இது அற்புதமான விழாக்கள் போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதையும் வந்து திருச்சியை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கை முதல்ல ஆரம்பிச்சது திருச்சி தான். ஏன்னா நடக்க போகுது எனக்கு முதல்ல ஆடியன்ஸ் வந்து திருச்சிக்கு தான் வந்தேன். நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு இடத்துல தான் ஆடிஷன் பண்ணோம். ஸோ அங்கே தான் முதல்ல வந்தேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது திருச்சியில் தான். திருச்சி நம்மளோட கைவிடுறது கிடையாது. ஸோ அன்பாக கைவிடுறது கிடையாது, உண்மையான கைவிடுறது கிடையாது. காரணம் திருச்சி மக்கள் அன்பு பாசம் எல்லாத்தையும் அளவு அதிகமாக கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். எங்களை ஃபேமிலியாக வராங்க, எந்த ஒரு பேக்ரவுண்டே கிடையாது. ரசிகரை வைக்கிறது உற்சாகம் தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இந்த வீடியோ கிளாஸஸ் இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம மாதிரி இருந்து வரும்போது உங்களுக்காக நிறைய ரிலீஸ் அப்படிங்கிறாரு. ஒரு விவரம் கேட்குற ஒரு பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோ நம்ம முஸ்லீம் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் ஒரு குட்டி போட ஏதோ சத்தம் போட்டாலே இருந்தேன். ரெண்டு பேரும் என்ன மட்டும் மறந்துட்டு ஃப்ரெண்டை மட்டும் சொல்லிக்கிட்டீங்க. நீங்க வந்தவங்களுக்குலாம் தெரியும். காலையில இந்த பிள்ளை 10 மணில இருந்து ஏதோ பேசிக்கிட்டே எனக்கு புரியாத பாஷை அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போடுறதுக்கும் இப்போ தேவையான பாப்பா மதுரையிலேருந்து புதி வந்து பொங்கல் ரேஷன் கடை பரவ கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாப்பா ஏதோ பேசிக்கிட்டே எனக்கு புரியாத பாஷை ஏன் தெரியுமா சொல்ல. ஏன்னா எங்க வீட்டுக்கு வரலாம். அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போடுறதுக்கும் இது இப்போ தேவையான வந்து பொங்கல் ரேஷன் கடை பரவ கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாப்பா ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கீங்க. ராஜ்குமார் பேரு ஓ, நீ கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கா? ஆக்சுவலி எங்களுக்காக கேட்கணும். கேமரா என் ராஜ தத்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. செம சூப்பராக, செம ஃபன்னாக, செம ஜாலியாக பேசினாங்க. செம என்டர்டெயினாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம பாலாவும் விக்கிஷுவாவும் எப்படி பேசியிருப்பாங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. நம்ம நியூவாக பார்க்குற மாதிரியே இல்லை, ஆல்ரெடி நம்ம பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அவங்கக்கிட்ட நாங்கள் போய் பேசினோம், எப்படி இருக்குது ஈவெண்ட்டெல்லாம், எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. செம சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு கேஷுவலாக பேசினாங்க. ரொம்ப சூப்பராக ஹோஸ்ட் பண்ணீங்க ஜெயஸ்ரீ, செம்ம என்டர்டெய்னராக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் க்ரோ அப் ஆகுங்க, இன்னும் பெரிய சேனலில் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஈவெண்ட்டில் எல்லோரும் வந்து அவங்களோட ஸ்பீச் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீச் வந்து டிவிகே நம்ம ராகுல் காந்தி அண்ணாவோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே கேளுங்க. மரங்கள், ஏன்னா மரம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு கவிதை தான் எனக்கு வருது. இனி மரங்களில் எழுத வேண்டும், இனி மரங்களில் எழுத வேண்டும், மரங்களே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், இது மனிதர்கள் வாழும் பகுதி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மரம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மரத்துக்கு உண்டான பண்பை யாருமே கொடுக்கவே முடியாது. பேச்ச வேணா நான் கொடுத்துடலாம், மூச்ச ஹே, என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே க்ரௌடாக நானும் வந்து செல்ஃபி வைப்க்கு ரெடி ஆகிட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம மாதம் நமக்கு செல்ஃபி கிடச்சிது. நான் வந்துட்டு பாலா நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னா, நீங்கள் தாம்மா ஃபஸ்ட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு எகைன் கீழே இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பர்சன்ஸ் எடுத்தாங்க, அவங்கக்கிட்டையும் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஃப்ளார் கொடுத்துலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஹே ஹாய் ஈவெண்ட் செம்ம சூப்பராக முடிஞ்சுது. அண்ட் வெளியில் நமக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க.
இருந்தாங்க. பசங்களாம் வந்துட்டு என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. ஹாய்மா அண்ட் கேர்ள்ஸாக இருக்கட்டும், அங்கே வந்திருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பொதுமக்கள் எல்லாருமே நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அது நமக்கு ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டாக இருந்தது. செம்ம சூப்பரான இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபன் தெரிஞ்சிருக்கும். என்னோட ப்ரொஃபஷனல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு போகும்போதும், ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும்போதும் நான் நிறைய விஷயங்கள வந்து கத்துப்பேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் எங்க ப்ரொஃபஷனலா நான் வந்து அப்கிரேட்ல இருந்துட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து இப்போலாம் என்னோட ஷூட் விலாக் வந்து அப்லோட் பண்ணுறதில்ல. பட் இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம வீட்டு பிள்ளை வந்து எப்படி இருக்காரு, கேஷுவலாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் செம்ம வெயில். நம்ம வந்து ட்ரிச்சி வந்து ரீச் ஆயாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே நம்ம ஒரு பன்னீர் சோடா வாங்கி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம்னு நினச்சேன். செம்ம வெயில். இப்போயே இவ்வளோ வெயில் அடிக்குதே, இனிமேல் நம்ம சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே என்ன பாடுபட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் செம ஃபன்னாக இருந்தது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை, லவ் யூ ஆல் மக்களே. டாட்டா வரட்டா.